ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சீசன் 1ல் இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஆனால் இதையே நம்ம கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் அந்த லெவலுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 19. ஹாயசி அந்த நாக்கர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வெளியே வரலாம், சேஃப் தான் அப்படின்னவா சொல்கிறா. ரொம்பவும் தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு ஒரு குடும்பம் வந்து சொல்கிறாங்க. இவங்களை சேஃபாக கொண்டு போ அப்படின்னவா சொல்கிறா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாயசி நினச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு அவளையே ஒரு நாக்கர் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த நாக்கரோட கோர் அவள் உடம்புக்குள்ளே போக பார்க்குது. அவளோட கையை மடக்காது உள்ளே போகாதபடி தடுத்துட்டு இருக்கா. நீயும் நானும் கிட்டத்தட்ட சேம் தான். நீ ஃபூஷி வேணும்னு நினைக்கிறேன், நானும் ஃபூஷி வேணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஃபூஷி உனக்கு கிடைக்கணும்னா நீ இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படின்னவா சொல்லவோ. அது அப்படியே அமைதியாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நீ அவன்கிட்ட நல்ல விதமாக நடக்க கற்றுக்கோ, என்ன மாதிரி நடிக்க வச்சு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அதை பிச்சு தூக்கி போடவோ. அதை அங்கேருந்து ஓடிடுது. டுனாரேவா அந்த இன்னொரு பையனை ஓடிட்டு இருக்கதா அவ பாக்குறா. இவளை நான் எப்படி கொல்றது? பெசாம நெத்தியில அடிக்கவா இல்லைன்னா அவளோட கழுத்தை டார்கெட் பண்ணி கொல்லவா அப்படின்னு சொல்லி அவ ஏம் பண்ணவும் பார்த்தா நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவளை காப்பாத்துறான். ஃபூஷி, நீ எனக்காக தான் இங்க வந்தியா? நீ என்ன கொல்ல போறியா? உனக்கு இதுதான் சரியான டைம், என்ன கொன்று. உனக்கு என்ன கொல்ல விருப்பம் இல்லையா? இல்ல கொல்றதுக்கு உனக்கு பயமா? எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன், உன்னால யாரையும் கொல்ல முடியாதுன்னு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்காங்க, சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. இவங்க கிட்ட ஏரோஸும் தேர்ந்து போச்சு, நாக்கர்ஸ் வர கிட்டக்க நெருங்கிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ நெருப்பக்கி ஜஸ்ட் மிஸ்ல அவங்கள வந்து காப்பாத்துறான். அந்த நாக்கர்ஸ் எல்லாம் டெட் பாடிஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரே நேரத்துல எரிக்கிறான். ஒரு வழியா நம்ம எல்லா நாக்கர்ஸையும் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டுனாரே சந்தோஷப்படுறா. உன்னோட முயற்சினால இந்த ஐலாண்ட்ல இருந்த எல்லா நாக்கர்ஸும் எரிஞ்சு போச்சு ஃபோஷி, அந்த 3 தவிர அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து சொல்றாரு. எந்த 3 அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவா அவர் கையை காட்டுறாரு. பார்த்தா அவளோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்க நின்றுட்டு இருக்காங்க. மியா, ஊப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிக்கிறத பார்த்து அவங்க வருத்தப்படுறாங்க. நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆளறான். இது எல்லாமே என்னோட தப்பு தான். அவங்க இல்லாம நான் இது நாள் வரைக்கும் இருந்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் ஃபேமிலி மாதிரி அவங்க என் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டுனாரே அளவோ இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அவளை சமாதானப்படுத்துறான். அதுங்க உங்க பக்கத்துல நெருங்கிடுச்சுன்னா நிலத்து வழியா வந்து உங்களை அட்டாக் பண்ணிடும், சீக்கிரம் ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. அவங்க எல்லாரும் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நமக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு அவன் கேட்கவும், வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை உனக்கு கொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா நான் அந்த வேலையை பண்றேன் அப்படின்னு ஹாயசே வந்து நிக்கிறா. நான் வேணா இவளை கொன்றட்டுமா இல்ல நீ ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொல்றியா? எனக்கு தெரியும் ஃபுஷி, உன்னால மற்றவங்கள கொல்ல முடியாது, அப்படி கொன்னா நீ ரொம்பவும் வருத்தப்படுவேன்னு சொல்லி உன்னால உன் ஃப்ரெண்ட்ஸை கொல்ல முடியாது. உனக்கு பதிலாக நான் வேணா அந்த பாவை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நான் உனக்கு பதில் உன் கூட இருந்தால் அவங்க எல்லாரையும் கொல்றேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு அவ கேட்கவும், எதுவாக இருந்தாலும் டுனாரேவை விட பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னால என்னையும் கொல்ல முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கொல்ல முடியாது, உனக்கு பதில் நான் உன் கூட இருந்து அதை பண்றேன்னு சொல்றேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு நீ அவங்கள கொல்லு இல்லைன்னா என்னைய கொல்ல விடு அப்படின்னு அவ சொல்லவும், வேண்டாம் ஃபுஷி இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி டுனாரே ஹாயசேவையோ சேர்த்து இழுத்துட்டு அந்த நெருப்புக்குள்ள விழ போறா. என்னோட விதியை நானே செலக்ட் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐலாண்டில் தான் இறந்து போனாங்க, நானும் உங்க கூடவே வந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விழுந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருந்தான். ஹாயசேவை பத்தி கவலை இல்லை, அவள் கொஞ்ச நேரத்துக்கு மயங்கி கிடப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவள் கழுத்துல மயக்க ஊசியை செலுத்தியிருக்கான். இப்போ ஹாயசேவை அவன் கெட்டி போடுறான். டொனாரி எந்திரிச்சு நெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை எழுப்பி விடுறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இன்னும் அந்த நாக்கர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இவளுக்கு வருத்தமா இருக்கு. அப்படியே ஸ்வாட் எடுத்துட்டு நடுங்கிட்டு நிற்கவும் நம்ம ஹீரோ அவகிட்ட இருந்து ஸ்வாடை வாங்கி நான் பார்த்துக்கிட்டுதான் அப்படிங்கிற மாதிரி அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்கள நோக்கி போகிறான். இப்போ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடுச்சு. அடிபட்டு கிடக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஓப்பா, அவளோட பேரண்ட்ஸ் அவளை ஜஸ்ட்டு ஒரே ஒரு சில்வர் காயினுக்கு வித்துட்டாங்க. ஆனால் அவளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியல. மியா தான் எனக்கு இந்த ஐலாண்டில் கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறமா அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பான் அப்படின்னு அவ சொல்லவும், டொனாரே என்னை மன்னிச்சிரு, இந்த ஐலாண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்னை பார்த்தப்போ நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல விடு, நானும் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து, லீடர் நீங்கள் இன்னும் இந்த ஐலாண்டை விட்டு போகலையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் திரும்ப வந்தோம். அப்போ அந்த பிரச்சனையில் போராடி என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வா சொல்லவும், எங்களை மாரி கொலகாரங்களை காப்பாற்றுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போராடி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஐலாண்டில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இம்மார்டல் நீங்கள் எங்களுக்கு லீடராக முடியுமான்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு கேட்கவும், என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னால் தான், என்னால் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லீடர் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு நம்ம டொனாரேவை பார்த்து கேட்கவும், நம்ம இப்படி நிறைய டெட் பாடிஸை குமிச்சிட்டு இருந்தா நம்மளை தேடி ஈவில் தான் வரும். ஸோ எல்லாரும் அதை நிப்பாட்டிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்லவோ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம போகிறோம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னதை எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறான். நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற ஃபூஷி அப்படின்னு அவ கேட்கவும், நான் இங்கே இருந்தால் நாக்கர்ஸனை தேடி வரும், நான் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ என்ன பண்ண போகிறான்னு டொனாரேவை பார்த்து கேட்குறான். நாங்கள் இந்த ஐலாண்ட்லேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனாரேவா அவன் கூட இருக்கிறவனும் சொல்கிறான். நீ ஷுவரா தான் சொல்கிறியா? ஏன்னா நீ இங்கேருந்து போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இங்கேருந்து போகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனால் இப்போ இந்த இடத்த நான் மாற்றிட்டேன்.
புதுசா இங்க வர்ற கொலைக்காரங்க நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண நல்லதை அழிக்க விடாம இந்த இடம் எப்பவும் நல்லதா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிடுவேன். நான் ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு தான், ஆனா என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். அடிபட்டவங்களெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. ரொம்பவோ தேங்க்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டொனாரேவை பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோ வச்சிருக்கிற பழத்தையே ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு பழத்தை கொடுக்கவும் நிறைய பசங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து பழத்தை கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோ எல்லாருக்குமே கொடுக்குறான். இப்போ ஓரளவு அந்த இடம் ரொம்பவும் நல்ல இடமா மாறிடுச்சு. இந்த ஹாய்சேவை நீ கூட்டிட்டு போறதுல ஏதோ பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் ஹாய்சேவோட ஆளுங்க அவளை தேடிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயிருவேன், அவங்க உங்களை எதுவும் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களால எங்களை எதுவும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத ஃபோஷி அப்படின்னு சொல்லி டுனாரே சொல்றா. அவங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ தான் எங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இமார்டல் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஒரு நாள் நான் உன்னை திரும்ப பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி டுனாரே சொல்றா. டுனாரேக்கு நம்ம ஹீரோவை பிரியறதுல ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ரிகார், நீ இந்த ஐலாண்டுக்குள்ளேயே இருக்கிறத விட சுதந்திரமா அவன் கூட போயிட்டு வா, அப்படின்னா தான் ஒரு நாள் நீ எனக்கு அவனை தேடி போக வழி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பறவையவும் நம்ம ஹீரோ கூட அனுப்புறா. ஹாயசே இப்போ மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறா. நம்ம ஹீரோவா முன்னாடி இருக்கிறத பார்த்தா அவ சந்தோஷமாகறா. பார்த்தா அவங்க நடு கடல்ல இருக்கிறாங்க. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கிட்ட கேட்கவும் ஏன்னா நீ என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லவும் அதுக்காக ஏன் என் ஃப்ரெண்ட்ஸை கொள்ற அப்படின்னு அவன் கேட்கவும் உனக்கு புரியல ஃபோஷி, அந்த மார்ச் அப்புறம் பரோனா இவங்க எல்லாரும் என் கிட்ட இருந்து ஒன்று அபகரிச்சு அவங்க ஒன்று வச்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் நாள் நான் பார்த்தப்பமே எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிச்சி போச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், நான் உன்னை ரொம்பவோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. உனக்கு லவ்னா என்னன்னு புரியாதுல, ஒரு நாள் நைட்டு கூட நான் லவ்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டு டென்ஷன் ஆகுறான். உனக்கு என்ன கொல்லணும் போல கோவம் வருதுல்ல, அதுதான் எனக்கும் வேணும். நீ என்ன கொண்டுட்டேன்னா நான் ஆசைப்பட்டபடியே நான் உனக்குள்ள வந்துடுவேன், நம்ம 2 பேரும் ஒன்னாயிருவோம். நீ என்னோட உருவத்துக்கு மாறி இருப்ப பூச்சி, உன்கிட்ட இருக்கிற எல்லா உருவத்தை விட நான் தான் ரொம்பவோ ஸ்ட்ராங் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ மாசா ஒரு போட்டை ரெடி பண்ணி அங்கிருந்து போறான். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, உனக்கு நான் தேவைப்படுவேன் அப்படின்னு ஹாயசே சொல்றா. நீ உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீயே கரையை கண்டுபிடிச்சிக்கோ, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீ இறந்து போனேன்னா கூட எனக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு அது தெரியும் அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிருந்தான். அவள் ரொம்பவோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த நாக்கர்ஸ் அந்த போட்டில் ஏறுது. ஹாயசேவோட கை கால் எல்லாமே கட்டி போட்டிருக்கு. அந்த நாக்கர்ஸ் அங்கே வந்து அவளை அட்டாக் பண்ணவும் அவளோட அலறல் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஜனண்டா ஐலாண்டை நல்லா என்ஜாய் பண்ணி அஃபூசி அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் கலர் ஆள் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் என்ஜாய் பண்ணேன்னு நான் சொல்ல முடியாது, ஆமாம் கரைக்கு வழி எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ரிகார் உனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கான் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. அந்த பறவை நம்ம ஹீரோக்கு வழிகாட்டுது. நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணி போகிறான். ஜனண்டா ஐலாண்டுக்கு போனப்போ எப்படா அங்கேருந்து வருவேன்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் அவங்கள ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக கரையை கண்டுபிடிச்சி வந்துருதான். அவன் ஒரு சிட்டிக்கு வந்திருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பெருசாலாம் எதுவும் இருக்காது, உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கதை இருக்குது அப்படிங்கிறதுனால முடிஞ்சா நீங்கள் அதை பாருங்கள். ஹாயசே பார்க்கறதுக்கு வில்லி மாதிரி தெரிஞ்சாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவள் கொஞ்சம் நல்லது தான் பண்ணா. ஆனால் நம்ம ஹீரோ விஷயத்தில் யாராச்சும் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஹாயசே அந்த பொண்ணுங்களை கொள்றதுல குறியா இருந்தா. ஏன்னா அவள் நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.